அண்மை செய்தி. தகுதி நீக்க நடவடிக்கை குறித்த விவகாரத்தில் 4 எம்எல்ஏக்கள் அளித்த விளக்கம் என்ன என அதிமுக கேள்வி எழுப்பியிருக்கிறது. 4 எம்எல்ஏக்கள் அளித்த விளக்கம் என்ன என்பது தொடர்பாக அதிமுக கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். தகுதி நீக்கம் விவகாரம் தொடர்பாக 4 எம்எல்ஏக்கள் அளித்த விளக்கம் என்ன என்று சபாநாயகரை நோக்கி அதிமுக கேள்வி எழுப்பியிருக்கிறது. என்ன விவரம்? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தகுதி நீக்க நடவடிக்கை தொடர்பாக 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்கிய விளக்கம் என்ன என்பது தொடர்பாக அதிமுகவினர் சபாநாயகரை கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். சபாநாயகரை சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்த அதிமுக கொறடா அக்கரை கிருஷ்ணமூர்த்தி, அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை ஆகியோர் சபாநாயகரை சந்தித்தார்கள். அப்போது இதுவரை ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமா செய்ததற்கான விளக்க கடிதத்தை தங்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த ராஜினாமா செய்ததற்கான விளக்கம் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை அதிமுக அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை சத்யபாமா, இசக்கி சுப்பையா, ஜெயக்குமார், மரகதம் குமரவேல் ஆகியோர் விளக்க கடிதத்தை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து வழங்கியிருக்கிறார்கள். கடந்த வாரத்தை பொறுத்தவரையில் சி. விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று எம்.ஆர். விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்திருந்தார். அவர்களிடமும் விளக்க கடிதம் பெற வேண்டும் எனவும் அந்த கடிதத்தை பெற்று அதிமுகவிற்கும் நகல் வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நீதிமன்ற வழக்கிற்காக அதனை பயன்படுத்த அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கோரிக்கை வைத்துள்ளதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில்தான் ஏற்கனவே ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர்கள் விளக்கத்தை என்ன மாதிரியான விளக்கம் அளித்தார்கள், அதே போன்று சி. விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோரிடமும் விளக்க கடிதம் பெற்று அதன் நகலை அதிமுகவிற்கு வழங்க வேண்டும் என அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் சபாநாயகரை சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.